வெண்முரசு. மாமலர் 10. வாசிப்பது சந்தீப். 10. வான்மணம். பின்னிரவில் தன்னை எழுப்பியது சேக்கையில் தன் இடக்கை உணர்ந்த வெறுமையே என விழித்து சில கணங்களுக்குப் பின்னரே பீமன் அறிந்தான். ஆழ்தியிலும் அவன் வலக்கை இயல்பாக நீண்டு சென்று அவளைத் தொட்டு அறிந்து கனவுக்குள் வந்து சொல்லிக் கொண்டிருந்தது. அங்கே அவள் காட்டுப்பெண்ணாக இருந்தாள். அவள் அரசி என்று மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தியது கை. அவள் கிடந்த இடத்தின் மரவரிக் குழியை துழாவி திகைத்து கை கொண்ட அசைவே புற உலகென அவனுள் வந்து உலைந்தது. எழுந்தவன் அரையிருளில் அச்சிற்றறையைச் சுற்றி நோக்கியபோது கூட வலக்கை அவ்விடத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. எழுந்து ஆடையை எடுத்து சுற்றிக் கொண்டு வாயிலை பார்த்தான். மூங்கில் படல் சற்றே திறந்திருக்க வாழைத்தண்டன வெளிரிய வானம் நின்றிருந்தது. பறவைக் குரல் ஒன்று குழறிக் கொண்டிருக்க காற்று குளிர்ந்து பெருக்கென அறைக்குள் வந்து சுழன்றது. அவள் ஆடை அப்பால் சிறுமேடையில் மெல்ல அசைந்து கொண்டிருந்தது. என்ன என்றறியாது எழுந்த பதற்றத்தை அவனே சற்று விலகி நின்று வியந்தபடி கதவை திறந்தான். மஞ்சத்தரையின் வெளிவிளிம்பிலோ அடுமனைக்குச் செல்லும் பாலத்திலோ அடுமனை குடில் விளிம்புகளிலோ அவள் இல்லை என்பதை சில கணங்களில் உணர்ந்தான். தன் உடல் முழுக்க பரவிய அச்சத்தை மூச்சு இழுத்துவிட்டு அமைதி கொள்ளச் செய்ய முயன்றான். எடைமிக்க காலடிகளுடன் உட்கூடத்திற்கு வந்தபோது அப்பதற்றம் உடலிலிருந்து விலகி உள்ளிறங்கி உள்ளம் முழுக்க நிறைந்திருந்தது. உதடுகளை இறுக்கி அவற்றை சிறை கட்டினான். எவரையும் எழுப்பலாகாது என்ற எண்ணத்துடன் மெல்ல காலடி வைத்து குடில் முகப்புக்கு வந்து கீழே பார்த்தான். முதல் விழியோட்டலிலேயே தோட்டத்தில் மலர்ச்செடிகளுக்கு நடுவில் அவள் இருப்பதை பார்த்துவிட்டான். அனைத்துச் சுருள்விற்களும் இறுக்கமிழந்து நெகிழ உடல் எளிதாகியது. நீள்மூச்சுகளாக விட்டபடி தூண் சாய்ந்து அவளை நோக்கி நின்றான். கவிழ்த்திட்ட கூடையொன்றில் அமர்ந்து முழங்கால் மேல் கை வைத்து கைகளில் தாடையைத் தாங்கியபடி தொடுவானை பார்த்து அமர்ந்திருந்த திருப்பதியின் முகம் வானின் மெல்லிய ஒளியில் எண்ணெய் பூச்சு பெற்ற கருங்கற் சிலையென தெரிந்தது. நீள்குழல் முன்னெடுத்து மடியில் போடப்பட்டிருந்தது. அவளுக்கு சற்று அப்பால் வேலித்தடி மீது 4 பெருங்குரங்குகள் அவளை பார்த்தபடி காவலென அமர்ந்திருந்தன. மரக்கிளைகளுக்கு மேல் மேலும் பல குரங்குகள் அவளை நோக்கி வால் தொங்க துயில்பவை போல தொய்ந்தும் அவ்வப்போது சிறுசெவி அசைத்தும் அமர்ந்திருந்தன. அவை இருப்பதை அறியாத வண்ணம் அவள் தனக்குள் மூழ்கியிருந்தது தெரிந்தது. அருகே செல்வதா மீண்டும் மஞ்சத்திற்கே திரும்பிவிடலாமா என்று எண்ணினான். எம்முடிவும் எடுக்காமல் உடலை அசைத்தபோது அதுவே படிகளை நாடிச் சென்றது. தான் இறங்கும் ஒலி கேட்டு அவள் திரும்பிப் பார்ப்பாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் முற்றத்தில் இறங்கி பாத்திகளுக்கு நடுவே இடப்பட்ட சிறுபாதை வழியாக நடந்தபோது கூட அவள் அவனை அறிந்ததாகத் தெரியவில்லை. அத்தனை குரங்குகளும் முதலிலேயே அவனைப் பார்த்து செவிகோட்டிக் காட்டிவிட்டிருந்தன. அவன் அணுகுவதை உணர்ந்ததும் முதற்பெயருங்குரங்கின் வால் சற்று வளைந்து அசைந்தது. தன் தலையை அசைத்து அதற்கு அவன் செய்கை காட்டினான். மெல்ல முனகியபடி அது மீண்டும் மரக்கிளையில் உடல் குவித்து அமைந்தது. அடிவயிற்றிலிருந்து சிறு உண்ணியைப் பிடுங்கி பிறை நிலவொளியில் கூர்ந்து நோக்கியது. அதன் மென்முடிப் பரப்பு குளிரில் சிலிர்த்து இரவின் மெல்லிய ஒளியில் ஊறித் தெரிந்தது. பீமன் மிக அருகே சென்று நின்ற பிறகுதான் திருப்பதி அவனை உணர்ந்தாள். இலை விழுந்த சிறு சுனையென உடல் முழுக்க மெல்லிய விதிர்ப்பு எழ நிமிர்ந்து அவனைப் பார்த்து புன்னகைத்தாள். ஏன் இங்கிருக்கிறாய் என்றான். துயில் கலைந்தது என்று அவள் சொன்னாள். உன்னைத் தேடினேன் என்று அவன் சொன்னான். நீயில்லாத உணர்வை கை அடைந்தபோது விழித்துக் கொண்டேன் என்றான். அவள் புன்னகைத்தபோது இருளில் பல்லிரைகளின் ஒளி தெரிந்தது. அஞ்சிவிட்டீர்களா என்றாள். பதற்றம் கொண்டேன் என்றபடி அவன் அமர்வதற்காக சுற்றும் முற்றும் நோக்கினான். அப்பால் கிடந்த பிறிதொரு மூங்கில் கூடையை எடுத்து வந்து அவளருகே போட்டு அதில் அமர்ந்து முழங்கால்கள் மேல் கைமுட்டுகளை ஊன்றிக் கொண்டான். கைநகங்களை நிறுத்தி அவற்றை நோக்கியபடி இயல்பான குரலில் மீண்டும் எவரேனும் தூக்கிச் சென்றிருப்பார்கள் என்று எண்ணினீர்களா என்றாள். அப்போதுதான் அடைந்த எண்ணங்களை அவன் திரும்பிப் பார்த்தான். விந்தை உணர்வுடன் தலையசைத்து இல்லை, அவ்வெண்ணம் ஒரு கணம் கூட எழவில்லை என்றான். பிறகு என்று அவள் கேட்டாள்.
அவன் சற்று நேரம் சொல்தவித்த பின் கதவைத் திறந்து நீ வெளியேறுவதை ஒரு கணம் என் உள்ளம் ஒருவழி தோற்றமாக கண்டுவிட்டது என்றான். வெளியேறுவது என்றால் என்று அவள் கேட்டாள். வெளியேறுவதுதான். இவை அனைத்திலிருந்தும் என்றான் பீமன். அவள் நிமிர்ந்து அவனை நோக்கியபோது விழிகளின் நீர்மை வானின் மெல்லொளியில் துலக்கமாக தெரிந்தது. மீண்டும் கைகள் மேல் தாடையை வைத்தபோது வளையல்கள் மெல்லிய ஒலியுடன் ஒருங்கு கூடின. அவள் ஆடை சரிந்து மண்ணில் நுனி விழுந்தது. வெளியேறி எங்கு செல்வது என்றாள். வெளியேறும்போது அதை நாம் பெரிதாக எண்ணுவதில்லை. எம்முடிவும் எடுக்காமல் வெளியேறுகிறோம். அல்லது அப்போதைக்கென ஓர் இலக்கை கற்பனை செய்து கொள்கிறோம் என்றான் பீமன். அவள் புன்னகைத்து வெளியேறுவது எவ்வளவு பெரிய கனவு இல்லையா? வெளியேறிவிட முடியும் என்ற நம்பிக்கை, வெளியேறுவதைப் பற்றிய பல வகையான கற்பனைகள், அவற்றினூடாகத்தான் அனைத்தையும் கடந்து வருகிறார்கள் மானுடர்கள் என்றாள். ஆம் என்றபின் அவன் நகைத்து, துணிந்து வெளியேறியவர்கள் அவ்விரு இன்பங்களையும் இழந்துவிடுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வெளியேறுவதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை என்றான். இரு கன்னங்களிலும் நீள்குழிகள் விழ இதழ்கள் நீள உங்கள் வழக்கமான கசப்பு என்றபின் அவள் தலை திருப்பி சூழ மலர்ந்திருந்த மலர்களை நோக்கினாள். அவன் வானை பார்த்தான். விடிய நெடுநேரமிருப்பது தெரிந்தது. விண்மீன்களின் பொருளற்ற பெருக்கு. பெருங்கூட்டமென்றாலும் ஒவ்வொன்றும் தன்னந்தனிமையில் மின்னிக் கொண்டிருந்தன. புலரி மலர்கள் விரிய இன்னும் பொழுதிருக்கிறது என்றான். அவள் அதைக் கேட்டதாகத் தெரியவில்லை. கரிக்கிருட்டு எழும் பொழுது. தென்குளிர் காற்றிலேறவிருக்கிறது அவள் இம் என்றாள். அதனூடாகத்தான் மலர்களை விரியச் செய்யும் கந்தர்வர்கள் மண்ணிறங்குகிறார்கள் என்று கதைகள் சொல்கின்றன. அவள் கீழிருந்து ஒரு இலையை கையிலெடுத்தாள். அதை விரல்களால் நெருடியும் சுழற்றியும் நோக்கியிருந்த பின் தலை திருப்பி, நான் ஒரு மலரின் நறுமணத்தை துயிலுக்குள் அறிந்தேன் என்றாள். என்ன மலர் என்று அவன் கேட்டான். தெரியவில்லை. கனவுக்குள் அது செண்பகம் போலவோ பாரிஜாதம் போலவோ தோன்றியது. அல்லது அறியாத வேறு ஏதோ மலர் போல. கனவுக்குள்ளே பாரிஜாதம் என்று முதலில் எண்ணியதும் செண்பகமா என்று வியந்ததும் நினைவிலிருக்கிறது என்று அவள் சொன்னாள். கனவிலிருந்து ஒரு நறுமணத்தை மீட்டெடுப்பது எளிதல்ல என்றான் பீமன். எண்ணங்களைக் கூட தொகுத்துக் கொள்ளலாம் திருபதி, ஆனால் விழித்துக்கொண்டு எழுந்தமர்ந்த போதும் ஆடை தேடி அணிந்து கொண்ட போதும் கூட அந்த நறுமணத்தை முகர்ந்து கொண்டிருந்தேன் என்றாள். விழித்த பிறகும் கனவு நீடிப்பதுண்டு என்றான் பீமன். அவ்வாறல்ல. அது வெறும் கனவல்ல, நான் துயின்று கொண்டிருந்த போது மிக அருகே அந்த மணம் வந்திருக்கிறது. உண்மையிலேயே என்றாள். பீமன் நகைத்து, கல்யாண சௌகந்திகம் என்றொரு மலரைப் பற்றி சூதர்கள் பாடுவதுண்டு. கன்னியரின் துயிலில் மட்டுமே மணம் பரப்பும் தேவமலர். 3ஆம் விண்ணில் கந்தர்வர்களின் உலகின் கன்னி மூலையில் அம்மலர் பூத்த மரம் நின்றிருக்கிறது. அதன் மலர்களில் ஒன்று பின்னிரவு பொழுதில் கந்தர்வர் மண்ணிலிறங்கும்போது அரிதாக தானும் நழுவி மண்ணில் உதிர்கிறது. அதைச் சிலர் எரிவிண்மீன் எனக் காணக்கூடும். எரிவிண்மீன் சிவந்த நிறம் கொண்டது. கல்யாண சௌகந்திகம் வெண்ணிறமானது என்றான். இளமையில் என் செவிலி அதை சொல்லியிருக்கிறாள் என்றாள் திருபதி. அந்த நறுமணம் அது விழும் இடத்தில் இருக்கும் கன்னியரின் கனவுக்குள் எழும். அவர்களை அது காதலில் அகம் ஒளிரச் செய்யும். விழித்தபின் பிச்சுகளாக்கும். சூழ்ந்திருக்கும் அனைத்தையும் வெறுக்க வைக்கும். உடலுருகி விழிகுழிந்து வாயுலர்ந்து நோய் கொள்வார்கள். அறியாத ஒன்றை மட்டுமே எண்ணி எண்ணி தவமிருப்பார்கள். கல்யாண சௌகந்திகத்தின் மனம் பெற்ற பெண் மானுட ஆண்களை விரும்புவதில்லை. அவள் உடலுருகி அழகிழந்து கொண்டே இருப்பாள். ஆனால் பின்னிரவின் ஒளியில் பேரழகியாவாள். அப்போது அவ்வழி செல்லும் கந்தர்வர்கள் அவளை ஒரு மலரென மனம் பெற்று அருகணைகிறார்கள். அழகனாகிய கந்தர்வன் ஒருவன் வந்து அவள் கைப்பற்றி அழைத்துச் செல்வான் என்றான் பீமன். அரிய கதை என்றாள் திருபதி. பீமன் மெல்ல நகைத்து, கல்யாண சௌகந்திகத்தின் மணத்தை முதல் முறையாக அன்னையொருத்தி பெற்றிருக்கிறாள் என்றான். சில கணங்கள் அவள் ஒன்றும் சொல்லவில்லை.
அவனுடைய நகைப்பு அவளுக்கு சென்று சேரவில்லை என்பது போல் நீர்த்துளியென அசைவிலாது ததும்பும் முகத்துடன் குனிந்து மலர்களை நோக்கிக் கொண்டிருந்தாள். என்ன என்றான் பீமன். தெரியவில்லை. என்னை நான் அன்னை என்று உணர்கிறேனா, இல்லை கன்னி என்றா, சிறுமி என்றா? ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு வகை என்றே சொல்ல முடிகிறது. இன்ன தருணத்தில் இவ்வாறு என்று முன்பொருபோதும் சொல்லிவிடவும் கூடுவதில்லை என்றாள். நான் சொல்லவா என்றான் பீமன். நேற்றிரவு உன்னை அன்னை என்று என்னிடம் சொன்னாய். மூதன்னை என எண்ணிக்கொண்டு துயின்றாய். உன்னுள் வாழும் கன்னி அதனால் சீண்டப்பட்டாள். கல்யாண சௌகந்திகத்தை கனவில் வரவழைத்தாள். திருப்பதி சிறு சீற்றத்துடன் தலை திருப்பி, ஏன் அன்னை என்பதில் என்ன குறை என்றாள். அது முதுமையும் கூட அல்லவா என்றான் பீமன். அழகியர் அஞ்சுவது முதுமையை மட்டும்தான். அவள் தரையிலிருந்து ஒரு சுள்ளியை எடுத்து பூழி மண்ணில் எதையோ வரைந்தபடி தன் எண்ணங்களைத் தொடர்ந்தவளாக அமர்ந்திருந்தாள். பீமன் மீண்டும் அவள் தன்முன் இருந்து மறைந்துவிட்டதைப் போல உணர்ந்தான். அவளைத் தக்கவைக்கவே அவன் பேசிக் கொண்டிருந்தான். மீண்டும் ஒரு பேச்சைத் தொடங்க எண்ணி, ஆனால் எதைப்பற்றி என தெளிவில்லாமல் எண்ணம் அலைய அவளை நோக்கிக் கொண்டிருந்தான். புது எண்ணம் எழுந்தது போல் முகம் தூக்கி, முகத்தில் நிழலுடன் சரிந்து ஆடிய குழல் கற்றையை விரல்களால் எடுத்து செவிக்குப் பின் செருகியபடி விரிந்த விழிகளில் ஒளி தெரிய திரும்பதி அவனை எரிட்டாள். உண்மையிலேயே அப்படி ஒரு மலர் எங்கேனும் இருக்கக்கூடுமா என்ன என்றாள். அவள் அத்தனை நேரம் அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறாளா என எண்ணி உள்ளூர புன்னகைத்தபடி, பீமன் இருந்தால் அதை உனக்கு நான் கொண்டு வருவேன் என்றான். விளையாட்டல்ல, அப்படி ஒரு மலரில்லாமல் புராணங்களில் அது எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும் என்றாள். புராணங்கள் அப்படி பல்லாயிரம் கதைகளை சொல்கின்றன அரசி என்று அவன் சொன்னான். அவள் இல்லை என்பது போல் தலையசைத்தாள். ஆழியும் சங்கும் கதையும் மலர் மேந்தி விண்ணில் ஒருவன் நின்றிருக்கிறான் என்றால் அது தொல்கதை மட்டும்தான். ஆனால் தொல்கதையால் அப்படி உருவமளிக்கப்பட்ட ஒன்று அவர்களால் உணரப்பட்டிருக்கிறது என்பதே அதன் மெய் என்றாள். அவளில் எழுந்த அகவிசை அவனை குழப்பம் கொள்ளச் செய்தது. என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்டான். கல்யாண சௌகந்திகம் என்றுணரப்பட்டது எது என்றாள். பீமன் கனவு என்றான். முடிந்தவரை குரலை தட்டையாக ஒலிக்க வைத்து, இளமையில் இவையனைத்திற்கும் அப்பால் என்றுதான் உள்ளம் எழுகிறது. அவ்வெழுச்சி வெளியுலகை முட்டித் திரும்பி வருகையில் உள் நிறைகிறது. கனவுக்குள் செல்லத்தான் முடிவற்ற தொலைவு இருக்கிறதே. ஆண்கள் அவர்கள் வெல்லவிருக்கும் உலகை கனவு காண்கிறார்கள். பெரும்புகளை எண்ணி ஏங்குகிறார்கள். பெண்கள் கொள்ளும் கனவும் ஏக்கமும் இப்படி ஒரு மலராக உள்மலர்ந்திருக்கலாம் என்றான். அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் என்றாள் அவள். அது எது? பீமன் குரலை எளிமையாகவே ஒலிக்கவிட்டபடி, அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் பெண்ணல்ல என்றான். அவள் சில கணங்கள் குனிந்து தரையை கீறிக் கொண்டிருந்த பின் மெல்லிய குரலில், இரண்டாமவரே, நான் என் அறியா இளமையை இப்போது எண்ணிக்கொண்டேன் என்றாள். வீமன் தன் சிற்றிளமையை எண்ணி விடியலில் விழித்துக் கொள்ளாத பெண் எவளும் புவியில் இல்லை என்று நினைக்கிறேன் என்றான். ஆம், பெண் வாழ்க்கை என்பது சிறுமி என்றிருக்கையில் அவள் பூண்ட வண்ணங்களும் சிறகுகளும் ஒவ்வொன்றாக உதிர்வது மட்டும்தான் என்று விரலியர் பாடலொன்று சொல்கிறது என்றாள். அவளுள் எழுந்த எண்ணங்கள் அவள் உடலை மெல்ல அதிர வைப்பதை அரையிருளிலேயே அவன் கண்டான். நீ அரண்மனை மகளிர் கோட்டத்திற்குள் வாழ்ந்த இளவரசி. சிறகுகள் அந்தக் கட்டடங்களுக்குள்ளேயே எல்லை வகுக்கப்பட்டவை என்றான். ஆனால் என் தந்தையை நான் மிக அணுக்கமாக உணர்ந்த நாட்கள் அவை. அன்றெல்லாம் விழித்திருக்கும் பொழுதெல்லாம் அவரை தொட்டுக்கொண்டிருக்க விழைவேன். இளங்குழந்தையாக அவர் கால்களைப் பற்றுவதற்காக தவழ்ந்து சென்றதை நினைவு கூர்கிறேன். அரண்மனைக்குள் அவர் அணிந்திருக்கும் பொன்னூல் பின்னிய பாதக்குரடுகளையும் முழங்கால் வரை வந்திருக்கும் அரசப்பட்டாளையின் பொன்வண்ண மடிப்புகளையும் என்னால் மிக அணுக்கமென இப்போது பார்க்க முடிகிறது. கால் பற்றி எழுந்து நிற்கையில் அவர் முழங்கால் அளவுக்கே நான் இருந்தேன் என்பதே இப்போது தெரிகிறது. கனவை கண்முன் பார்த்தபடி சொல்வது போல அவள் பேசினாள். என் இடையின் இரு பக்கமும் பதியும் அவரது காய்த்துப் போன பெரிய விரல்களின் தொடுகையை எத்தனையோ முறை கனவுகளில் மீட்டுக் கொண்டிருக்கிறேன்.
உரக்க நகைத்தபடி என்னை தூக்கி காற்றில் வீசிப்பிடித்து கூச்சலிடுவார். உலகின் அரசி, உலகின் அரசி என்பார். என்னை எப்போதும் பேரரசி என்றே அவர் சொல்லியிருக்கிறார். பின்னர் அனைவருமே அதை சொல்லத் தொடங்கினர். பிரித்தொன்றிலாது அவ்வாறு நான் என்னை உணர்ந்தது அதனூடாகவே. சிறுமகவென அவர் கைகளில் கைகளும் வீசி பறந்து கொண்டிருப்பேன். குனிந்து அவரது ஒளிரும் விழிகளையும் கலைந்து காற்றில் அலையும் குழல்களையும் முறுக்கி மேல் நோக்கிய மீசையையும் மின்னும் பற்களையும் பார்த்து எம்பிக் குதிப்பேன். அவரது தோள்களில் அமர்ந்து தலைமயிரைப் பற்றுலுக்கி விரைந்து செல் புரவியே என்று கூச்சலிடுவேன். சிற்றாடை அணியும் வயது வரும் வரை அவர் தோள்களில் நான் அமர்ந்திருப்பதுண்டு. புலரியில் செவிலியின் அருகிலிருந்து எழுந்து பீடத்தை இழுத்திட்டு தாழ்த்திறந்து வெளியேறி இடைநாழிகளில் நடந்து தந்தையின் மஞ்சத்தரையை அடைவேன். காவலன் என்னை தடுப்பதில்லை. கதவைத் திறந்து உள்ளே சென்று அவரது போர்வைக்குள் படுத்துக்கொள்வேன். மார்பிலும் வயிற்றிலும் இருந்த மென்மயிர்களுக்குள் முகம் புதைப்பேன். தோள்களிலிருந்து இறங்கி கைகளுக்கு வரும் பெருநரம்பில் சுட்டு விரலோட்டுவேன். மணிக்கட்டில் அந்நரம்புகளை அழுத்தி யாழ் மீட்டுவேன். அந்த இளவெம்மைக்குள் துயின்றது போல் பிறகெப்போதும் இந்த இலை நான் அறிந்ததில்லை. அவன் அவளுக்குள் அணங்கு ஒன்று புகுந்து கொண்டதா என எண்ணி புன்னகைத்தான். ஆனால் பிரிதொருத்தியாக மாறி பேசத் தொடங்குவது பெண்களின் இயல்பு என்று தோன்றியது. பகடைக்காய்களென புரள விழைகிறார்கள். அதனூடாக ஆர்வத்தை தங்கள் மேல் குவிக்கிறார்கள் என்று எண்ணியபோது எந்தையன்றி பிற ஆண் எவரும் என் நெஞ்சைத் தொட்டுள்ளாரா என்று ஐயுற்றேன் என்றாள் திரௌபதி. பீமன் தன் பேரிடலை சற்று அசைத்து, நன்று, இதைச் சொல்லாத பெண்கள் அரிதாகவே இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். இதைச் சொல்ல வாய்ப்பில்லாத வாழ்வமைந்த பெண்கள் பேரளிக்குரியவர்கள். பின் என்ன என்றபடி எழுந்து கொண்டான். அவள் அமர்ந்தபடியே நிமிர்ந்து நோக்கி, நான் சொல்வதை தாங்கள் முழுமையாக கேட்கவில்லை இரண்டாமவரே என்றாள். சொல் என்றபின் பீமன் வேறு பக்கம் திரும்பினான். தன் உடல் முழுக்க எழுந்த பொறுமையின்மையின் அசைவை அவனை விரும்பவில்லை. அதை அடக்கும் பொருட்டு உடலை இறுக்கிக் கொண்டபோது அது சினமென தெரிய மீண்டும் தளர வைத்தான். யானையென அவன் உடலில் அசைவு ததும்பிக் கொண்டிருந்தது. கைகளை மார்பில் கட்டிக்கொண்டான். இம்மலரின் நறுமணத்தை நான் முதலில் அறிந்தது எந்தையின் அணைப்புக்குள் துயிலும் அந்த வயதிலேயேதானா என்று இன்று எண்ணிக்கொண்டேன் என்றாள். சிறுமியருக்கு இம்மலரின் மணம் தெரியாது என்று தொல்கதைகள் சொல்கின்றன என்றான் பீமன். அவள் அன்றே உள்ளத்தில் நான் கன்னியாக இருந்திருக்கலாம் என்று சொன்னாள். நான் சிறுமியென இருந்த நாட்களே குறைவு. சிறுமியர் எவருடனும் என்னால் இணைய முடியவில்லை. தந்தையுடன் இருக்கும் பொருட்டு எப்போதும் அரசவையிலேயே இருந்தேன். அங்கிருப்பதை நிறுவும் பொருட்டு அரசு சூழ்தலை கற்றேன். அறிந்தவளென என்னை வெளிப்படுத்திக் கொண்டேன். நான் பாஞ்சாலத்திற்குரியவளைல என்றும் உரையிலிருந்து உருவப்படவிருக்கும் வாள் மட்டுமே என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். மெல்லுணர்வுகள் எவையும் என்னில் எழுந்ததாக நினைவு கொள்ளவில்லை. ஆனால் எப்போதோ அந்த நறுமணத்தை நான் அறிந்திருக்கிறேன். விழித்தெழுந்து எண்ணி ஏங்கி அழுதிருக்கிறேன். என் தலையைக் கோதியபடி எந்தை மீண்டும் மீண்டும் ஏன் அழுகிறாய் என்று வினவியதை நினைவு கூர்கிறேன். அப்போது அவரது தொடுகையை வெறுத்து கையைத் தூக்கி விலக்கிவிட்டு உடல் சுருக்கி விசும்பி அழுதேன். மீண்டும் என்னைத் தொடாமல் என்னிடம் குனிந்து அவர் மன்றாடினார். என் அரசியல்லவா? என் குல தெய்வமல்லவா? எனையாளும் விண்ணரசியல்லவா? சொல் தேவி, உனக்கு என்ன வேண்டும்? உன் காலடியில் என் தலையை வைக்கிறேன். உன் காலடியில் இந்நாடு பணியும். என்ன வேண்டும் சொல்? என் அன்னை அல்லவா என்றார். என்னால் ஏதும் சொல்லக்கூடவில்லை. என்று சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? நீங்கள் சிறிதாகிவிட்டீர்கள் தந்தையே என்றா? நீங்கள் அளித்ததன் பேரு